கலைஞரின் புகழ் பாடுகிறோம். நான் அவரை பற்றி பேச வேண்டும் என்றால் ஒரு வார காலம் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பகுதி என்று பேசக்கூடிய அளவிற்கு அவரை பற்றிய செய்திகள் நிரம்ப அவருடைய தனிப்பட்ட குணங்கள், அவர் ஒரு கட்சி தலைவராக இருந்து சாதித்தது, ஆட்சி தலைவராக இருந்து நிறைவேற்றிய சாதனைகள், இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். ஒவ்வொரு திட்டத்திற்கும் பின்னால் ஏதோ ஒன்று இருந்தது. நான் இங்கு வந்திருப்பவர்களை இந்த மழையிலும் கூட அயராமல் வந்து நிற்கிற எங்கள் ஆதரவாளர்களுக்கு அப்பாற்பட்டு வீடுகளில் இருந்து கேட்கக்கூடிய நடுநிலையாளர்கள், வேறு கட்சி அன்பர்கள் எல்லோருடைய மனசாட்சியும் தட்டி பார்த்து கேட்டு நான் பதில் சொல்ல விரும்புகின்றேன், கேட்க விரும்புகின்றேன். தயவு செய்து யோசியுங்கள், மனசாட்சியோடு யோசியுங்கள். நாம் வாழ்கின்ற இந்த நாட்டில் பெரியார், அண்ணா, கலைஞர் என்ற 3 தலைவர்கள் மட்டும் பிறந்திருக்காவிட்டால் நாம் எப்படி இருந்திருப்போம்? இந்த நாடு எப்படி இருந்திருக்கும்? நமக்கு பின்னாலே பல்கலைக்கழகங்களின் பட்டங்கள் கிடையாது. பல்வேறு இடங்களிலே, உயர்ந்த இடங்களிலே நம்முடைய வீட்டு பிள்ளைகள் பணியாற்றுகிறார்கள் என்றால் அந்த நிலை வந்திருக்காது. வெறும் கூலி ஆட்களாக, பண்ணையிலே வேலை பார்க்கிறவர்களாக, மூட்டை தூக்குகிறவர்களாக, அடுத்த வீட்டில் ஏவல் செய்கிறவர்களாகவே இருக்க வேண்டும் என்று இருந்தவர்கள் வீட்டு பிள்ளைகள் எல்லாம் இன்றைக்கு கல்வி பெறுகிறார்கள், உயர் வேலை பார்க்கிறார்கள், கை நிறைய சம்பாதிக்கிறார்கள், சமுதாயத்தில் நிமிர்ந்து நடக்கிறார்கள் என்றால் அதற்கு காரணம் திராவிட பேரியக்கம். அதன் அடையாளமாக இன்றைக்கு விளங்குகின்ற திராவிட முன்னேற்ற கழகம். கலைஞருடைய ஆட்சி காலத்தில் அவர் எதையெல்லாம் ஒரு காலத்தில் தன்னுடைய உணர்வாக சொன்னாரோ அதையெல்லாம் நடத்தி காட்டினார். உங்களுக்கெல்லாம் நினைவு இருக்கும், சென்னையிலே வாழ்கிறவர்களுக்கு ஒரு காலத்தில் கோடை காலம் வந்தால் எங்கு பார்த்தாலும் குடிசைகள் தீப்பற்றி எரிகின்றன என்ற பதைபதைப்பான செய்தி தான் வரும். காரணம், பல இடங்களில் எங்கு பார்த்தாலும் குடிசைகள் தான் இருந்தன. குறிப்பாக கடற்கரை ஓரத்தில் இருக்கிற குப்பங்கள் என்று சொல்லக்கூடிய பகுதிகள், மீனவர்கள் வாழ்கின்ற பகுதிகள், உழைக்கின்ற மக்கள் வாழ்கின்ற பகுதிகளில் எல்லாம் வெறும் குடிசைகள் தீப்பற்றி எரிந்தன. அன்னை அண்ணா ஆட்சிக்கு வந்தவுடன் தான் முதலாக அந்த வீடுகள் எல்லாம் மாற்றி ஆஸ்பெஸ்டாஸ் வீடுகளாக மாற்றினார். தலைவர் கலைஞர் அதையே அடுக்குமாடி குடியிருப்புகளாக மாற்றி அவர்களையும் உயர் மாடியிலே கொண்டு போய் உட்கார வைத்தது தலைவர் கலைஞர் அவர்கள் தான். நான் 2 செய்திகளை மட்டும் சொல்கிறேன். இங்க இருக்கிற தாய்மார்கள், பெரியோர்களின் கவனத்திற்கு. பேசலாம், நிறைய பேசலாம். நான் இன்னொரு முறை வந்து இங்க அவசியம் பேச வேண்டும், மழை இல்லாத நேரத்தில். இருப்பவர்களுக்கு சென்று சேர வேண்டும் என்பதற்காக நான் 2-3 செய்திகளை மட்டுமே சொல்ல விரும்புகின்றேன். நரேந்திர மோடி அவர்கள் பிரதமராக இன்றைக்கும் இருக்கிறார், நேற்றைக்கும் அவர் தான் இருந்தார். கடந்த ஆண்டு அவருடைய ஆட்சி காலத்திலே ஒரு குறியீடு வைக்கிறார்கள். என்ன குறியீடு? 2030க்குள் இந்தியாவில் இருக்கிற எல்லா கிராமங்களுக்கும் மின்சார இணைப்பு தரப்படும், அதற்கான முனைப்புகளில் எங்கள் அரசாங்கம் ஈடுபடும் என்று நான் பேசுகிற போது சொன்னேன் நாடாளுமன்றத்தில். ஐயா, நீங்கள் 2030 எல்லா கிராமங்களுக்கும் மின்சார வசதி கொண்டு வருவேன் என்கிறீர்கள், ஆனால் 1971 அனைத்து கிராமங்களுக்கும் மின்சாரத்தை கொண்டு போய் சேர்த்த கட்சி திமுக. ஆச்சரியமாக இருக்கும். எல்லா கிராமங்களுக்கும் மின் இணைப்பு, எல்லா ஊர்களுக்கும் சாலை வசதி, 3 கிலோமீட்டருக்குள்ளே ஒரு ஆரம்ப பள்ளி, 5 கிலோமீட்டருக்குள்ளே ஒரு உயர்நிலை பள்ளி, 7 கிலோமீட்டருக்குள்ளே மேல்நிலை பள்ளி, எல்லா இடங்களிலும் கல்லூரிகள் என்று படிப்பு சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்ததே நாங்கள் தான். அந்த அளவிற்கு கல்வியை கொண்டு போய் கொடுத்தோம். அந்த கல்வி இன்னும் பலருக்கு சென்று சேர வேண்டும் என்பதற்காகத்தான் இன்றைய முதலமைச்சர் பள்ளிக்கு செல்கிற பிள்ளைகளுக்கு காலை நேரத்திலும் உணவு தருவதை ஆரம்பித்து வைத்திருக்கிறார். அதற்கு காரணம் பல பள்ளிகளிலே கிடைத்த செய்திகள். காலையிலே வகுப்புக்கு வருகிற பிள்ளைகள் மதிய நேர உணவுக்குள்ளாக சுருண்டு விடுகிறார்கள். காரணம், காலை நேரத்தில் உணவருந்த முடியாத சூழ்நிலை என்று. இந்த ஆண்டு நாங்கள் நீட் தேர்வை எதிர்க்கிறோம். நீட் தேர்வு வேண்டாம் என்கிறோம். தமிழ்நாட்டுக்கு விதிவிலக்கு வேண்டும் என்கிறோம். ஆனால் அது இருக்கிற வரை அதில் போட்டியிடுகிற அளவிற்கு நம்முடைய மாணவர்களை தயார் செய்ய வேண்டும் என்று அரசு பள்ளிகளிலே தேவையான பயிற்சிகளை தருகிறோம். இந்த ஆண்டு 135 மாணவர்கள் தமிழ்நாட்டு அரசு பள்ளியில் இருந்து நீட் தேர்வை தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள். அதை விட மிக முக்கியம், தம்பி மகேஷ் பொய்யாமொழி அமைச்சராக இருக்கிறார்.
அந்த துறையிலே தமிழ்நாட்டில் இருக்கிற அரசு பள்ளி ஆசிரியர்கள் மாணவர்களுக்கு சொல்லி தந்த கேள்விகளில் 113 கேள்விகள் நீட் தேர்வில் கேட்கப்பட்டிருக்கின்றன என்கிற போது நாம் எந்த அளவிற்கு முன்னேறி இருக்கிறோம் என்பது தெரியும். இதெல்லாம் தொலைநோக்கு பார்வை. அதான் சொன்னேன், இது கலைஞரிடமிருந்து கற்றது. பெரம்பலூர் பகுதியிலே ஒரு காலத்துல எல்லோருக்கும் ஒரு நோய் வரும். என்ன நோய் தெரியுமா? திடீரென்று உள்ளங்காலில் ஒரு புண் மாறி வரும். ஒரு ஆணி என்று சொல்வார்கள், அது மாதிரி ஒன்று வரும். ஆனால் அது ஆணியாக காய்ந்து போயிருக்காது. அது கொஞ்சம் அவர்களுக்கு துன்பத்தை தருகிற போது சரி செய்யலாம் என்று பார்த்தால் வேறு மாதிரி ஒன்று இருக்கும். மெல்ல இழுத்தால் உள்ளிருந்து வரும். வருவது என்னவென்று பார்க்கிற போது அருந்து விடும் என்பதற்காக ஒரு ஈர்க்குச்சியிலே வைத்து அதை உருட்டி எடுப்பார்கள். ஒரு நீண்ட புழு வரும். சொல்லுகிற போது கேட்கிற போது உங்களுக்கு சங்கடமாக இருக்கும். ஆனால் அன்றைக்கு பெரம்பலூரில் வாழ்கிற மக்களுக்கு பலருக்கும் இந்த நோய் வந்து இப்படிப்பட்ட புழு எதுவரை வளர்கிறதோ அதுவரை கால் அழுகி போய் காலை எடுக்கிற நிலை வந்தது. இது பரவலாக மாறி அன்றைக்கு முதலமைச்சராக இருந்த கலைஞருடைய கவனத்திற்கு வந்தது. வேறு முதலமைச்சராக இருந்தால் என்ன செய்திருப்பார்? அதிக மருத்துவமனைகள், அதிக டாக்டர்கள், அதிக மருந்துகள் தானே தந்திருப்பார்கள். ஆனால் கலைஞர் அதற்கான காரணத்தை ஆராய்ந்தார். காரணம் என்னவென்றால், அந்த பகுதியிலே சரியான குடிநீர் கிடைக்காமல் தேங்கி இருக்கிற குட்டையிலும் குளத்திலும் ஆடு மாடுகள் எந்த இடத்துல குளிக்கிறதோ அதே இடத்துல இவர்களும் தண்ணீர் அள்ளி பருகினார்கள். அதிலே தான் குளித்தார்கள், அதையே தான் குடித்தார்கள். இதிலிருந்து தான் அந்த நோய் வருகிறது என்று கண்டுபிடித்த தலைவர் பெரம்பலூரில் மட்டுமில்லை, நன்றாக கவனியுங்கள், தமிழ்நாட்டின் எல்லா கிராமங்களிலும் பாதுகாக்கப்பட்ட மேல்நிலை குடிநீர் தேக்க தொட்டி வர வேண்டும் என்று உத்தரவிட்டதை தான் இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் பார்க்கிறோம். ஆக வருமுன் காப்போம். இந்த ஊருக்கு வந்தது நாளைக்கு இன்னொரு ஊருக்கு வரக்கூடாது என்பதற்காக. கடலோர பகுதிகளிலே தண்ணீருக்கு வழி இல்லை, பக்கத்தில் இருந்த ஆறுகளிலே நீர் கொண்டு வர முடியவில்லை என்கிற போது கடல் நீரை குடிநீராக்கி மக்களுக்கு தருகிற திட்டத்தை முதலாக செயல்படுத்தி காட்டியவர் கலைஞர் என்பதை எண்ணுகிற போது குடிநீர் பஞ்சம் தீர்ந்து போகின்றது. நான் இன்னொரு உதாரணத்தை சொல்லுவேன். கலைஞருடைய பராசக்தி படம் பார்த்திருப்பீர்கள். எதிரே இருக்கிற பலருக்கு அது நினைவு இருக்கும். அந்த பராசக்தி படத்திலே நாயகனாக சிவாஜி கணேசன் அறிமுகமானார். ஆனால் உண்மையிலே அந்த கதையினுடைய கருப்பாத்திரம் என்பது கல்யாணி என்கிற ஒரு பெண் தான். அந்த பெண்ணை சுற்றி தான் கதை சுற்றி வரும். நான் ஏன் இதை இப்போது குறிப்பிடுகிறேன் என்றால், 1952 கலைஞர் அதில் எதையெல்லாம் எழுதினாரோ அதையெல்லாம் பின்னாலே நடைமுறைப்படுத்த ஆரம்பித்தார். உதாரணத்திற்கு அந்த படத்தின் கடைசி காட்சியில் SS ராஜேந்திரன் அவர்கள் கால் நொண்டியாக ஒரு பிச்சைக்காரனாக வந்து நிதி திரட்டி கொண்டு வருவார். அப்போது ஒரு வீட்டில் இருக்கிறவர் கேட்பார், என்ன பிச்சை எடுக்க வீட்டுக்குள்ளேயே வந்து விட்டீர்களா என்று. பிச்சை எடுக்க வரவில்லை, மாநாட்டுக்கு நிதி திரட்ட வந்திருக்கிறோம். என்ன மாநாடா? ஆம், பிச்சைக்காரர்கள் மாநாடு நடத்துகிறோம். ஓ, பிச்சைக்காரர்கள் மாநாடு நடத்துகிற அளவிற்கு வந்து விட்டீர்களா என்கிற போது SSR வடிவத்திலே கலைஞருடைய வசனம் சொல்லும், ஏன் பிச்சைக்காரர்களும் மனிதர்கள் இல்லையா? அவர்களும் எல்லோருக்கும் சமமாக வாழ்வதற்கான தகுதி பெற்றவர்கள் என்று சொல்லுகிற அந்த வசனம் ஆட்சிக்கு வந்தவுடன் பிச்சைக்காரர் மறுவாழ்வு திட்டம் என்று கொண்டு வந்து அவர்களெல்லாம் கண்ணியமாக ஒரு இடத்திலே கொண்டு போய் உட்கார வைத்து அவர்களுக்கு தொழிலும் தொடங்கி கொடுத்தார். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.